இது ஒரு தொண்டமானாரின் கேள்வி. இல்லடா, இலேசான நீளா இழையில் இணைக்கப்பட்டுள்ள A, B என்னும் இரு திணிவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையுடன் 30 பாகையில் உள்ள ஒப்பமான போதியளவு உயரமான சாய்தளத்தின் உச்சியில் இரு திணிவுகள் ஓய்வில் இருந்து ஒரு பொருள் சாய்தளத்தின் வழியாகவும் பொருள் B ஆனது உயிர்ப்பின் கீழ் சுயாதீனமாகவும் புலவிடப்படுகின்றது. இழையின் நீளம் தரப்பட்டிருக்கிறார் 120 சென்டிமீட்டர் ஆகிய இழை இறுகுவதற்கு எடுக்கும் நேரம் யாகும். இதுல இப்போ ஒரு சாய்தளத்தின் சாய்வு தரப்பட்டிருக்கு 30 பாகை. அதே போல இதன் வழியை சுயாதீனமாக புலவிடப்படுவது B என்பது இருக்கு. இவை ரெண்டுமே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப சாய்தளத்தின் வழியே ரெண்டு இவர் கீழ் நோக்கி இயங்குவார், இவர் சாய்தளத்தின் வழியே இயங்குவார். எது வரைக்கும் என்றால் இழை இறுகிற வரைக்கும். இவர் கீழ் நோக்கி இயங்கி வரக்குள்ள இழை டைட் ஆகிடும், இவர் கீழ் நோக்கி இயங்கி வருவார். இது இழை தொய்வாக இருந்தால் அதே போல இவர் இழை தொய்வாக இருக்கிற வரைக்கும் இந்த வரைக்கும் இது சுயாதீன இயக்கமாக இருக்க போகுது. இவர் அந்த B உயிர்ப்பின் கீழ் விழுற ஒரு துணிக்கையாக இருக்க போகுது. A இந்த இயக்கம் என்றால் சாய்தளத்தின் வழியே சுயாதீனமாக இயங்கினார் அவர் ஆர்முதல் G sin θ. சரியா? அப்ப அவர் ஆர்முதல் சாய்தளத்தின் வழியே வாரவர் ஆர்முதல் G sin θ உயிர்ப்பின் விழுந்தால் அவர் ஆர்முதல் G ஆக இருக்கு. இது எது வரைக்கும் சாத்தியம் என்றால் இழை இறுகிற வரைக்கும். சரியா? அந்த இறுகிறதுக்கு எடுத்த நேரம் தான் கேள்வி. அப்ப இந்த துணிக்கைக்கு பாருங்க, சாய்தளத்தின் வழி இந்த துணிக்கைக்கு பிக்கு சாய்தளத்தின் வழியே துணிக்கை பிக்கா சாய்தளத்தின் வழியே எஸ் சமன் யூடி சக அரேட்டு போடுவோம். எஸ் சமன் யூடி சக அரேட்டு போட்டால் சாய்தளத்தின் வழியே அது சென்ற தூரம் நமக்கு தெரியாது, நம்ம எக்ஸ் எடுப்போம். இந்த இழையின் ஒரு பகுதி தான், இழையின் ஒரு பகுதி சாய்தளத்தின் வழியே எக்ஸ் தூரம் எடுத்தவிட்டால் சாய்தளத்தின் வழி ஆரம்ப வேகம் அவருக்கு இல்லை, விடுவிக்கப்பட்டதால் பூச்சியம். சரியா? அரைதர G sin θ ஆர்முதல் θ போல sin 30 போடலாம். sin 30 நேரத்தின் வர்க்கம். ஆகவே இதை எழுதுனால x சமன் அரை இது G sin 30 இருக்கല്ലോ. அப்ப அரைதர G அந்த sin 30 இருக்கு. அப்ப G ங்குள் 4 போடலாம், T வர்க்கம் போடலாம். அதாவது இந்த சாய்தளத்தின் வழியே இயங்கின தூரம் G ங்குள் 4 T வர்க்கம் இருக்கு. அதே போல சாய்தளத்தின் கீழ் நோக்கி உயிர்ப்பின் இந்த ஏழு எடுக்கப்பட்ட அவர் கீழ் நோக்கி இயங்குவார். கீழ் நோக்கி அவர் வரக்குள்ள சுயாதீனமாக இயங்கக்குள்ள அவருக்கு எஸ் சமன் யூடி சக அரைட்டு வர்க்கம் போடும். அதே மாதிரி ஆனால் இவர ஆர்க்குள்ள என்ன வரும் உயிர்ப்பாக இருக்கும். இவர் உயிர்ப்பிங்கள் சுயாதீனமாக விடுவார். சரியோ? அவர் உயிர்ப்பிங்கள் விழுற அந்த தூரம் என்னவா இருக்கின்றால் இழைந்த மொத்தமாக இருக்கிறது 120 சென்டிமீட்டர் என்றால் இதுல எக்ஸ்போனல் இது நம்ம மீட்டர்ல சொல்லணும்னா 1.2 போட்டோம்னா மீட்டருக்கு வந்துடும். அப்போ 1.2 மீட்டர்ல இங்க எக்ஸ்போனானா இங்க இவர் விழுற தூரம் என்னவாக இருக்கும் என்றால் 1.2 ஆக இருக்கும். சாரி 1.2 எக்ஸ் ஆக இருக்கும். மொத்தமே 1.2 தான். அதுல இங்க எக்ஸ் வந்தாடா இங்க வரது 1.2 எக்ஸ் ஆயிருக்கும். சரி, sin. அப்ப இதெல்லாம் 1.2 sin எக்ஸ் ஆகும். இவர் விடுவிக்கக்குள்ள இது பூஜ்ஜியம் இதுல இருந்து வரக்குள்ள. ஆக இங்க வரக்குள்ள அரை G T இந்த வர்க்கம். அப்ப இந்த சமன்பாடுலையும் இந்த சமன்பாடுலையும் என்ன வித்தியாசம் வரும் என்றால் இதுல G sin θ சாய்தள இயக்கம் என்றால் G sin θ உயிர்ப்பியங்கள் இயக்கம் என்றால் G ஆக இருக்கும். இது ரெண்டும் என்னென்றால் இழை இறுகிற வரைக்கும் என்றால் இது சாத்தியமா இருக்கின்ற இயக்கம். சரியோ? ரைட். இதுக்கு பிறகுடா இது முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடுனா கூட்டி விட்டோம் என்றால் இது வரப்போது என்றால் 1.2 அப்படி 1.2 இதை கூட்டக்குள்ள G ங்குள் 4 T வர்க்கம் அதுல G ங்குள் 2 T வர்க்கம் அவை மொத்தமா
1/2 3 ஜீன்கள் முக்கால் என்பது 3 ஜீன்கள் 4 டி வர்க்கம். இப்போ டி வர்க்கத்தை எழுதலாம் அப்படி என்றால் இது 4/8 4/8டா 4/8 சரியோ. அதே போல வரப்போகுது நம்ம பிரிக்கிறது 4/8 இதை நம்ம 30ஆல் பிரிச்சு விட்டோம்னா டி வர்க்கம் 10ஆல் பிரிச்சு கொண்டால் அதுக்கப்புறம் 3ஆல் பிரிச்சா நமக்கு 0.1 சுருக்கி பாருங்க. அதுக்கப்புறம் டி 7 வரப்போகுது 0.4 செகண்ட். சரி ரைட் ஓகே.